நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல ஒரே ஒரு வார்த்தையில உங்களுக்கு சொல்றேங்க, பொறுமை மட்டும் கடைப்பிடிங்க. இந்த மாசத்துல தீரவே தீராதோ இந்த பிரச்சனை அப்படின்னு நினைச்சது கூட தீரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவே இந்த மாசம் உங்களுடைய கிரக நிலைகள் அவ்வளவு சாதகமா இருக்கு. சரி, ஒன்னொன்னா எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, அப்படி சூப்பரா அப்படின்னா ஆமாங்க, உங்களுடைய 2ஆம் வீட்டுல யார் இருக்காங்க? சுக்கிரன் இருக்கார். அந்த சுக்கிரன் அப்படின்றது சுகத்தை கொடுக்கக்கூடியது. 2ஆம் வீடு அப்படின்றது குடும்பம். ஸோ எப்பயுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு கம்யூனிகேஷன்றது பிரம்மாண்டமா வரும். அப்படிப்பட்ட அவங்களுடைய ராசிநாதன் புதன் 3ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு சூரியனோட போய் உட்கார்றதுனால பாத்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் அங்க வேலை செய்யுது. அப்படி இருக்கும்போது அங்க கேது இருக்கே அப்படின்னாலும் கவலையே பட வேண்டாம். ஏன்னா சூரியன் அங்க ஆட்சி பெற்று அவர் தான் அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியா அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ அதனால இப்ப பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு நன்மை வழி காமிக்கக்கூடிய உண்மையான மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ உங்களுடைய மனவேதனை எல்லாமே அவர் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அதுவும் நியாயத்தின் அடிப்படையில தீர்த்து வைப்பார். அது எது யார் எப்படி எப்படியோ உங்களை தூண்டி விட்டுருந்தாலும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இது நீ சரியை பண்ணிக்கோப்பா, அதை அவங்க சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மத்தியஸ்தம் நடத்தி ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மன நிறைவு கொடுக்கக்கூடிய வகையில உங்களுக்கும் நடக்கும், உங்க குழந்தைகளுக்கும் நடக்கும். நீண்ட நாளைய ஆசையெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஓப்பனா சொன்னீங்கன்னா கரெக்டான உங்களுடைய திசா புத்தியும் வச்சு நீங்க மேட்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸா நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாடி ஜாலிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில சூப்பரா இருக்கு. இப்போ இந்த இடத்துல 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துடுவார். 16ஆம் தேதி 3ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுக்கு போயிடுவார். சோ இதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் கேது இருக்கும்போது எதுலையுமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வேண்டாம். கேது அப்படின்றவர் ஆன்மீக சிந்தனையுடையவர், ஞானத்தின் அடிப்படையில பற்றற்றவர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதே இடத்துல சுக்கிரன் ரொம்ப ஜாலியை விரும்புவர், லக்ஸுரியை விரும்புவர், சந்தோஷம் ஒரு கடலுக்குள்ள நினையக்கூடியவர். இவங்க 2 பேரும் அங்க சேர்ந்து இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பிரச்சனைகள் முடியணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்போட நல்ல மன அமைதியோட நல்ல ஒரு சிரிப்போட நீங்க இருந்தீங்க அப்படின்னா நல்ல சிந்தனையினால ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு சுக்கிரன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு நிதானம்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் கடைபிடிச்சிங்கன்னா போறோம். உங்க லாபஸ்தானாதிபதி செவ்வாயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டுல சுகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்காரு. சோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகம் எடுக்கும். அந்த வேகம்ன்றது இருக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அந்த வேகம் கோபமாகவோ எரிச்சலாகவோ நீங்க வேலை செய்யற இடத்துலயோ தொழில் பண்ற இடத்துலயோ அல்லது வீட்லயோ உங்களுடைய தாயாரோடையோ அங்க வரவே கூடாது அப்படின்றது நீங்க உங்களுக்குள்ள ஒரு தம் ரூலா வச்சுட்டீங்கன்னாலே போதும். அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கணும், வேகத்தோடு சேர்ந்து விவேகமும் செயல்பட்டா இந்த மாதம் அற்புதமா பல விஷயங்கள் நீங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்துக்கு வழி பிறக்குமான்னா கண்டிப்பா வழி பிறக்கும். அதுக்கு ஒரு சிம்பிளான டூல் நான் சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி புதனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதனுடைய ஸ்லோகங்கள் சொல்லுங்க. பெருமாளுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க. துளசி தீர்த்தம், பச்சை கற்பூரம் நிறைய யூஸ் பண்ணுங்க. ஏலக்காய் போட்டு நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சாந்தமான ஒரு மனோநிலை ஏற்படும். அந்த சாந்தமான மனோநிலையில நீங்க மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மூளையை இப்ப சூப்பரா ஒர்க் பண்ணி கிளியரா நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் உங்களுடைய சொத்து வகையில, உங்களுடைய வீடு வகையில, உங்களுடைய வண்டி வாகன வகையில, எந்த வழியில உங்களுடைய நட்பு வட்டாரத்துல இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சரி, நிறைய பேர் மிதுனராசி மிதுன லக்ன அன்பர்கள் படுற பாடு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுடைய லைஃப் பார்ட்னரோடையும் சரி அவங்களுடைய குழந்தைகளுடைய லைஃப் பார்ட்னரோடையும் நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கிறது தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப 7ஆம் வீட்டு அதிபதி குரு, அந்த குருவே அங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால
எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு மனோநிலையை நீங்க ரொம்பவே புரிஞ்சுக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா குழப்பம்னு இருக்கும். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும்போது அதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றத விட எவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் நியாயம் தானே. சோ அந்த பெனிஃபிஷியல் அப்படின்னு வரும்போது பெனிஃபிஷியலா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஓவர் திங்கிங் அப்படின்றது தயவு செஞ்சு அறவே எடுத்துருங்க. ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. லைஃப் இஸ் சம்திங் டு பி வெரி பீஸ்ஃபுல் அப்படின்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டபுள் ட்ரிபிள் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்ஸுக்கு நீங்க கொடுக்கணும். எந்த ஒரு பாயிண்ட்லயுமே டேப்லெட்ஸை ஸ்கிப் பண்ணவே வேண்டாம். நீங்க போட வேண்டிய ரெகுலர் லைக் சுகர் டேப்லெட்ஸ், பிபி டேப்லெட் பிளஸ் தைராய்டு டேப்லெட் அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுட்லயுமே நீங்க கண்ட்ரோலா இருங்க. வலிக்கு விழுந்துட வேண்டாம். ஆக்சிடென்ட்ஸ் ஓவர் திங்கிங்ல டிரைவ் பண்ணிட்டே வர்றீங்க, குழப்பமா எப்படி பண்றது ஏதுன்னே தெரியலையே, இது ரைட்டா ராங்கா அப்படின்னு ரொம்பவே மூளையை போட்டு கசக்கிட்டு இருக்கும் போது நிதானம் இல்லாம போனீங்க அப்படின்னா ஏத்த மாதிரி வரவன் நீங்க நேரா போனாலும் அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம தத்தளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாத்தையும் வெற்றி பெறதுக்கு உங்களுக்கு நிதானம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. கால், தொடை, உங்களுடைய எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸ் லைக் கிட்னி இதெல்லாம் நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3ஆம் வீட்டு கேது வந்து உங்களுக்கு நிறைய பிளஸஸ் கொடுப்பார். அதுவுமே மிகப்பெரிய யோகம். கேது பிளஸ் கொடுக்கிறாருன்னா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கும். அந்த மெச்சூரிட்டியை வச்சு நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும் உங்களுடைய எண்ட் ரோல் அப்படின்றது ப்ராப்ளம் முடிஞ்சு பீஸ் அப்படின்றது இருக்கணுமே ஒழிய வேற எந்த ஒரு பெரிய வேற மாதிரி ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே சூரியன் அப்படின்றவங்க நல்ல மேலதிகாரிகள், நல்ல நல்ல மனிதர்கள் இப்போ உங்களோட சேருவாங்கன்னு அவங்கள வச்சு நீங்க வேற மாதிரி நெகட்டிவா மட்டும் பிளே பண்ணிடக்கூடாது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி வக்ரம் பெற்ற நிலையில நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ சனி வக்ரம் பெறதுனால அனைத்து பிரச்சனையும் நவம்பர் மாசத்துக்குள்ள கடகடன்றது முடிஞ்சு போயிடும். ஏன் 40 வருஷம் ப்ராப்ளமாவே இருக்கட்டுமே, இப்ப பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ யாரோ வந்து ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். நிலம் நீங்க விற்கவே முடியல அப்படின்னு இருக்கீங்கன்னா யாரோ வந்து அந்த நிலத்தை கேட்டு நீங்க நினைச்ச வேல்யூவோட டபுள் கொடுத்து அவங்களுக்கு வாங்கிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நிலம் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு நிலமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட அப்பா இந்த மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை முடிச்சு கொடுத்தாலும் எனக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு நீங்க பேசும்போது நிச்சயமா அதை முடிச்சு கொடுத்து அவங்களே வந்து நிறைய விஷயத்த நீங்க வந்து கிளியர் பண்ணிட்டு போவாங்க. இந்த மாதிரி காலகட்டத்துல நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா நீங்க பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா, ஏன்னா சனி வக்ரம் பெற்று உங்களுடைய 4ஆம் வீட்டினுடைய செவ்வாயை பார்க்கிறார். அதே மாதிரி இந்த தடவை செவ்வாயினுடைய டிரான்சிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு துலாத்துக்கும் மூவ் பண்றார், ஆட்சி பெற்ற விருச்சிகத்துக்கும் மூவ் பண்றார். சோ அப்படிப்பட்டதுனால நிறைய மாற்றங்களால முன்னேற்றம் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்குன்றதை நீங்க முக்கியமா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ஜாதகப்படி இப்போ தட் இஸ் கோச்சாரப்படி 9ஆம் வீட்டுல ராகு இருக்கார். சுய ஜாதகத்துல ராகு எங்க இருக்காருன்னு நீங்க பாத்துக்கோங்க. ராகு கேது ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த தடவை வரக்கூடிய துர்காஷ்டமி அப்படின்றது 29ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து 30ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் துர்காஷ்டமி. அந்த துர்கையம்மனுடைய வழிபாடு தான் ராகு கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடு. சோ நீங்க வந்து புத்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் மனதார துர்காஷ்டமி அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க துர்கையம்மனை நினைச்சும் நீங்க சூப்பரா பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி ராகு கேது பிரச்சனை வரதே அப்படின்றது முன்னோர்கள் தான், பித்துர் சாபம் தான், பித்துர் பாவம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க ஏதாவது பித்துர் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த செப்டம்பர் மாசம் பல நாட்கள் அதுக்குண்டான நாட்களாவே வருது. மால்யபட்சம் வருது, மால்யபட்ச அமாவாசை வருது, மகாபரணி வருது, துர்காஷ்டமி வருது. சோ இப்படிப்பட்ட இந்த 4 நாட்களும் நீங்க பயன்படுத்திட்டு முன்னோர்கள்ட்ட வழி காமிங்க அப்படின்னு மன்றாடி மனதார நீங்க கேட்கும் போது அவங்களுக்கு தான் தெரியும் எந்த வழியில போனா ஜெயிக்க முடியும்னு. சோ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழில் சம்பந்தமான வாய்ப்பு, திருமணம் சம்பந்தமான வாய்ப்பு அப்படின்னு எல்லாமே எந்தெந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடை தவிடுபடி ஆயிடும்ன்றதுல எந்த விதமான
பயம் பாதிப்பும் இல்லை. சோ உங்க குழந்தைகளுக்கு நல்வழி காமிக்கிறதுக்கு இது அற்புதமான காலகட்டம். குழந்தை இல்லாதவர்களுக்கும் இப்ப குழந்தை உருவாறதுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம்ன்றதும் நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டு சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க சர்ப்பதோஷ வழிபாடுகள் பண்ணி அனைத்து பிரச்சனையும் தீர்த்து சுபமாக வாழ்ந்து எப்படி அது சுபிக்ஷமா இருக்கீங்க இப்போ இந்த மாசத்துல என்னென்ன பிளஸ் பாத்தீங்கன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.